இப்போ காம்பவுண்ட் வால் நிறைய பேர் நிறைய பக்கம் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ இன்டர்லாக் யூஸ் பண்ணி கட்டும்போது எவ்வளோ பட்ஜெட் குறையுதுங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எப்படி இன்டர்லாக்கில் எப்படி காம்பவுண்ட் வால் கொட்டேஷன் எடுக்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் ரன்னிங் ஃபீட் எல்லாம் நம்ம கூட்டிக்கிறோம். ஒரு 25, 50 ப்ளஸ் ஒரு 40, 35 டோட்டலாக வந்து 150 ரன்னிங் ஃபீட்டு. ஹைட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா 5 அடி வருது. இதில் டோட்டலாக கேட் வந்து ஒரு 6 அடி ஓப்பனு. இதில் வந்து ஒரு 6 அடி கழிச்சிட்டோம்னா டோட்டலாக வந்து 144 அடி கேட்குது. 10 அடிக்கு ஒரு போஸ்ட்டுங்கும்போது போஸ்ட்டோட சைஸ் 6 இன்ச்சு. 6 இன்ச்சுங்கும்போது 144 அடிக்கு 10 போஸ்ட்டுங்கும்போது 14 போஸ்ட் வந்துடும். அப்போ 14 போஸ்ட்டுக்கு 6 இன்ச்சுக்கு மேலே நம்ம இது பண்ணோம்னா 84 இன்ச்சு வந்துடுது. 84 இன்ச்சு டிவைட் பை 12 போட்டோம்னா 7 அடி வருது. அப்போ 7 அடி வந்து 144 அடியில் கழிச்சோம்னா பேலன்ஸ் 137 அடிக்கு தான் நம்ம இன்டர்லாக் வால் கட்ட போகிறோம். அதில் வந்து 5 அடி ஹைட்டுங்கும் போது 685 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் நம்ம வந்து இன்டர்லாக் வாலே அதாவது இன்டர்லாக் தேவைப்படும். இப்போது ஒரு கல்லோட சைஸ் வேணும் நம்ம இன்டர்லாக் கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம கல்லோட சைஸ் வந்து 6 இன்ச்சு வித்து 6 இன்ச்சு ஹைட்டு 12 இன்ச்சு லென்த்து வரும். அப்போ 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200 கல் பிடிக்கும். நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 205 கல்னு எடுத்துக்கிறோம். இப்போது 685 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2.05ன்னு போட்டோம்னா டோட்டலாக வந்து 1404 கல் இருந்தால் போதும். அப்ராக்சிமேட்டாக நாமக்கலுக்கு டெலிவரி வந்து 48. அன்லோடிங்கு கிடையாது. அன்லோடிங் வந்து கிளைண்ட் ஸ்கோப்பில் தான் வண்டி கொடுக்கணும். இதில் வந்து லேபர் சார்ஜ் வந்து கல் கட்டுறதுக்கு வந்து 10 ரூபா. டோட்டலி பார்த்தீங்கன்னா 58 ரூபா வந்துடும். 1404 கல்லுக்கு 58 ரூபா மேலே நம்ம கணக்கு போட்டுக்கிட்டோம்னா 81,432 ரூபா வரும். நன்றி, வணக்கம்.